எல்லாருக்கும் வணக்கம். விஷயம் என்னன்னா, இந்த வேலூர்ல தமிழக வெற்றிக்கழகம் மீட்டிங் போட்டிருக்காங்க நிர்வாகிகள் கூட்டம். வழக்கமா நம்ம சொல்றது தான், எடா கண்டென்ட் கிடைக்கலன்னு பார்த்தோம்னா, அந்த ஆள் வந்து கண்டென்ட் குடுத்துக்கிட்டு இருக்காப்படி. என்னன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு ஒரு ஆள கொண்டு விட்டாய்ங்க. வெயில்ல போட்டு கொண்டு விட்டாய்ங்கன்னு சொல்லிட்டு, இப்ப என்ன கொட்டைய போட்டாய்ங்க. சரி கொட்டைய போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, வண்டிய கொண்டாந்து பஸ்ஸ கொண்டாந்து உள்ள நிப்பாட்டி இந்த ஆள் பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. மெயினா கொட்ட போட்டது இவங்க இருக்கான்ல, இவன் செத்தா என்ன பொழச்சா என்ன? அது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு இதிலயே ஒரு ஒரு பரபரப்புலயே நம்ம தமிழக மக்கள வச்சிருக்கணுன்ற மாரி, எவன் செத்தா என்ன பொழச்சா என்ன? அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம வந்துட்டு வெயில்ல நிற்கக்கூடாது. ஏன்னா, அந்த ஆளு ஒரு 2 மணி நேரம் வெயில்ல நின்னுட்டு பார்த்தாப்படி. ஏன்னா 12 மணி அந்த ஆளுகிட்ட சாயந்தரம் 6 மணிக்கு மேல எங்கேயும் போமாட்டாப்புல. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்குருவாப்புல. அந்த 6 மணிக்குள்ள மிட் பாயிண்ட்ன்னு பார்த்தோம்னா, நான் 12 டூ 3 மணி. ஏன்னா அந்த நேரம் தான் வெயில் அடிக்கும் தாய் ஜாவாங்க அப்படின்னு. சரி அந்த நேரம் வெயில்ல வந்து நம்ம நின்றோம்னா கருத்து போயிரும்னு சொல்லிட்டு கொட்டைய போட்டு அதுக்குள்ள பஸ்ஸ கொண்டான்னு சொல்லிட்டு பஸ்ல நின்று பேச ஆரம்பிச்சிட்டாப்படி. என்ன சரி வழக்கமா ஏதாவது ஒரு ஆகப்பெரும் பேச்ச பேசுவாப்புல அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு கண்டென்ட்க்கு டேய் நீ என்னடா கண்டென்ட் எதிர்பார்க்கிறியா? உனக்கு நான் கண்டென்ட் நான் தரேன்டா. என் தெய்வமே, என் கடவுளே அப்படின்ன மாரி கண்டென்ட் குடுத்துக்கிட்டு இருக்காப்படி. இப்ப எடுத்தோனே குட்டி ஸ்டோரிலேருந்து ஆரம்பிக்கிறாப்புல. அந்த ஏதோ என்ன முச்சந்தியில காளை மாடு ஜல்லிக்கட்டு காளை வந்துச்சு. அது யாராலயும் அடக்க முடியல. எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காளைய வளர்த்தவர் பக்கத்துல இல்ல. அவர் கூட இருந்த அந்த மாடு வளர்க்குறப்ப கூட இருந்தவங்களாலயும் அந்த மாட கட்டுப்படுத்த முடியல. ஆனா, ஒரு சின்ன பையன் வந்து 2 பையிலேருந்து அந்த பையன் அந்த வடிவேலு எடுப்பாப்புல அந்த மாரி, "ஒண்ணும் இல்லையே" அப்படின்ற மாரி பையிலேருந்து எடுத்து புல்லுக்கட்ட காமிச்சாராம். அந்த மாடு, "எப்பா புல்லுக்கட்டு, ஜல்லிக்கட்டு கொண்டாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு உட்காந்து புல்ல தின்னுட்டு, "நல்லா இருப்ப மகாராசான்னு" சொல்லி அனுப்பிச்சு விட்டுச்சாம். ஒரு அடிப்படை லாஜிக் இருக்கா? ஒரு கதை சொன்னாலும் ஒரு சின்ன லாஜிக்காவது இருக்கணும். ஜல்லிக்கட்டு வளர்க்குற மாடு வளர்க்குற ஆளுகிட்ட கேட்டா தெரியும். ஏன்னா நாங்களும் வளர்த்துருக்கோம். சரியா? ஜல்லிக்கட்டு மாடு மூக்கணங்கயிறையும் கழுத்து புடி ஏற விட்டோம்னா, அது மாடு வளர்த்தவனா இருந்தாலுமே பக்கத்துல விடாது. பக்கத்துல ஒரு சில மாடு தான் பாசமா போய் நிக்கும். ஒரு சில மாடுலாம் குத்தி தூக்கி எறிஞ்சிட்டு போயிரும். ஓட்றா அப்படின்னு. இதுல அவரு போய் வருமா, அவரு போய் மூக்கணங்கயிற அவுத்து விட்ட மாட போய் ஒரு புல்லுக்கட்டு குடுப்பாராம். அது வாங்க மகாராசா அப்படின்னு கேட்டுருக்கான். ஸ்டேஜ்ல நின்னு என்ன பேசுறீங்க? ஒரு கட்சி தலைவரு. அங்க வந்துட்டு அழுதுகிட்டு, சிஎம் ஸ்டாருக்கும் விஜய்க்கு தான் போட்டி. போரு. சிஎம்முக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் விஜய்க்குலாம் போட்டி கிடையாது. இங்க போட்டியே தமிழக வெற்றிக் கழகத்துக்கான விஜய்க்கும் நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனுக்கு தான் அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கும் விஜய்க்கு தான் போட்டியே. போறேன். ஏன்னா அந்த ஆள் ஒரு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கேன் அந்த தமிழக வெற்றிக் கழகத்த. ஒரு பதில் சொல்ல முடியல அவைங்க. அவதூறு தான் பரப்புறாங்களே ஒழிய, ஒரு கருத்தியல் ரீதியா ஏதாவது பதில் சொல்லணும்னா ஒண்ணும் கிடையாது. அவன் ஏற்கனவே சொன்ன மாரி தலைவனுக்கும் தலையில ஒண்ணும் இல்ல, தொண்டனுக்கும் தலையில ஒண்ணும் இல்ல. அந்த தொண்டைங்கள விஷயம் தெரியக்கூடாதுவீங்கள அப்படின்ற அளவுலயே வச்சுக்கிட்டு இருக்காப்படி நம்ம விஜய். இவன் பாட்டுக்கு ஏன்னா இந்த ஆள் ஜல்லிக்கட்டு கதைய சொல்லிவிட்டாப்புல. இவன் பாட்டுக்கு இந்த தற்குறி என்ன பண்ணான் தெரியுமா? "ஏய் தலைவன் சொல்லிட்டான் புல்லுக்கட்ட குடுத்தோம்னா நின்றும்டாமான்னு" சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல போய் அலங்காநல்லூர்ல பாடமல்லே போயிட்டு ஜல்லிக்கட்டு வர மாட போய் புல்லுக்கட்ட புடிச்சு நின்னுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, எதுல குத்தும்னே தெரியாது. இக்குல குத்துதா, இதுல குத்துதான்னு தெரியாது. குத்தி தூக்கி எறிஞ்சிட்டு போயிரும் போடா அப்டின்ட்டு. அப்புறம் வந்துட்டு என் தலைவன் தான் சொன்னேன் நான் செஞ்சேன்னு கேட்டுருப்பாய்ங்க.